அனைவருக்கும் வணக்கம். In this part, I will explain about the introduction of quantum physics or what's the necessary for studying quantum physics. Let me discuss the need for studying quantum physics through the comparison of classical physics and quantum physics. Before that, let me start with the branches of physics. One is classical physics, another one is modern physics. Classical physics mainly concerned with Newton's law of motions and also Newton's law of gravitation. Then similarly Maxwell's kinetic theory, then Maxwell's thermodynamic theory, then Maxwell's electromagnetic theory. ஸோ இது எல்லாமே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். தென் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னா த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் நம்ம எதை பற்றியெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா விச் மெயின்லி டீல்ஸ் வித் மெக்கானிக்ஸ், தென் ஆப்டிக்ஸ், தென் தெர்மோடைனமிக்ஸ், தென் எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி. இது எல்லாமே நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் தட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். லெட் மீ டிஃப்ரென்ஷியேட் த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் குவாண்டம் ஃபிசிக்ஸ். தென் லெட் மீ come to the conclusion about the need for studying quantum physics. இந்த டேபிளை பாருங்க. I categorized the difference between classical and quantum physics. ஸோ இந்த டேபிள் பார்க்குறீங்கன்னா first 3 points are the first 3 difference. That is study of macroscopic particles, then observables, then measurable. But in terms of quantum physics, study of microscopic particles, then non-observable, then non-measurable. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே இன்டர்ரிலேட்டட் ஒன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஸோ இன் மை ஹேண்ட் ஒன் சாக் பீஸ் இஸ் தேர், ரைட்? ஸோ இந்த சாக் பீஸை உங்கள் கையில் கொடுத்துட்டு சப்போஸ் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு மெஷர் த வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் திஸ் சாக் பீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யூ கேன் மெஷர் த லென்த் ஆஃப் திஸ் chalk piece using normal scale, right? Then you can measure the weight of this chalk piece using weighing machine. ஸோ நம்ம இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸை நார்மலாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ், that means scale or weighing machine, right, or any other measuring parameters, அதை வச்சு அதோட குவான்டிட்டிஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே we can categorize in terms of classical physics. இப்போ the same chalk piece நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரெண்டாக உடைச்சிக்கிறேன், ரைட்? தென் ஒரு பீஸை வந்து நான் தூக்கி போட்டு தென் எகெயின் அந்த ரிமைனிங் பீஸை வந்து திரும்ப வந்து நான் 2 பீஸாக உடைக்கிறேன். தென் எகெயின் ஒரு பீஸை வந்து நான் தூக்கி போடுறேன். தென் எகெயின் அந்த ரிமைனிங் ஒரு பீஸை வந்து திரும்ப உடைக்கிறேன். ஸோ இப்படியே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக ஐ வில் கெட் சம் பவுடர்டு பார்ட்டிகல், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து அதோட ஃபைன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர்டாக இருக்குது. இந்த பவுடரை we can categorize in microscopic particle. இப்போ இந்த ஃபைன் பவுடரை உங்கள் ஹேண்டில் கொடுத்துட்டு just I am asking you to measure the various parameter of this powder அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எப்படி மெஷர் பண்ணுவீங்க? நார்மல் ஸ்கேல் வச்சு இந்த பார்ட்டிகளோட லென்த் மெஷர் பண்ண முடியுமா? தென் சிமிலர்லி வெயிங் மிஷின் வச்சு இதோட மாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி இடத்துல when we deal with microscopic particles or
இன்னும் நம்ம டெப்த்தாக போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டிகிளோட பேஸ், தட் இஸ் அபவுட் ஆட்டம், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த எலக்ட்ரான் இல்லைன்னா அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆர் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிளாசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ண முடியாது. இன் திஸ் பிளேஸ் we need a new physics or new measurements to measure these fine particles or these fine microscopic particles. That is the important difference. Classical physics means study of macroscopic particles. Quantum physics means study of microscopic particles. Second point, we can observe classical particles, but we can't observe quantum mechanical particles. Third point, classical particles are measurable, but quantum mechanical particles are non-measurable. Then fourth point, classical physics obey Newton's laws. Quantum physics does not obey Newton's laws. அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து என்ன அப்படின்னா கிளாசிக்கல் பார்ட்டிகிள்ஸுக்கு வந்து அப்ளிகபிள், ரைட். குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம வந்து நியூட்டன்ஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரைட். ஏன் அப்படின்னா ஸோ நியூட்டன்ஸ் லா வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் வெலாசிட்டி ஆர் ஆக்சிலரேஷன், ரைட். ஸோ இல்லை அப்படின்னா மாஸ், ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னா நோன் ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். பட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா டிஃபர் ஆகும், ரைட். ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் படி ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பொசிஷன் தெரியும் அப்படின்னா மொமெண்டம் வந்து அன்சர்டனாக இருக்கும். ஆர் மொமெண்டம் இஸ் நோன் மீன்ஸ் பொசிஷன் வந்து அன்சர்டனாக இருக்கும். ஸோ இங்கே பொசிஷன் அதே மாதிரி மொமெண்டம் வெலாசிட்டிஸ் எல்லாம் uncertain quantities. Then similarly mass is also a negligible parameter when compared to classical one. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற நியூட்டன்ஸ் லாஸ் வச்சு நம்ம குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தென் ஃபிஃப்த் பாயிண்ட், classical mechanics fails to explain the concept of black body radiation, but through quantum physics we successfully explained, that is Max Planck successfully explained the concept of black body radiation. ஸோ இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரீவியஸ் பார்ட்ஸில். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் எஃபெக்டை ரேலே அப்புறம் வந்து வெயின்ஸ், ஸோ இவங்களோட கிளாசிக்கல் தியரி வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் மேக்ஸ் பிளாங்க் வந்து என்ன பண்ணுறாருன்னா குவாண்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணி, தட் இஸ் த டிஸ்க்ரீட்னஸ் ஆர் லைட் வில் ஒபே அஸ் டைனி பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், that is about the explanation of ultraviolet catastrophe. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். Then sixth point, classical physics or classical mechanics fails to explain the concept of stability of an atom, but quantum physics successfully explained the concept of stability of an atom. ஸோ இதில் ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல், தட் இஸ் நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா கிளாசிக்கல் மாடல் அப்படிமோ. ஸோ ஆட்டம்ஸ் வில் எமிட் எனர்ஜி கண்டினியூஸ்லி அப்படிங்கிற வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார், ரைட். ஸோ அதை வந்து போர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து உடைக்கிறாரு. தட் மீன்ஸ் ஸோ அப்படி வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஆட்டம் வந்து எனர்ஜி எமிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டில் வந்து எந்த திங்ஸுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஒரு ஆட்டம் வந்து எப்போ எனர்ஜி எமிட் பண்ணும் அப்படின்னா when electron present in that atom jumps from one orbit to another orbit. அப்படி மூவ் பண்ணும்போது தான் எனர்ஜி வந்து எமிட் பண்ணும்.
அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து போர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. த்ரூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ ஆர் அபவுட் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் பேஸ்டாக he successfully explained the concept of stability of an atom. Then next point, classical physics fails to explain the concept of specific heat capacity of solids, but Einstein successfully explained the concept of specific heat capacity of solids through quantum physics. So இதில் டுலாங் அண்ட் பெட்டிட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் படி, ஸோ எல்லா மாலிகுல்ஸுக்குமே சிவி விச் இஸ் ஈக்குவல் டு 3R அப்படிங்கிற பாராமீட்டர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்ட் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ரைட். ஸோ பட் எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டெம்பரேச்சரில் அவங்களோட கான்செப்ட் வந்து ஒபே பண்ணிருச்சு. தட் இஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு 3R ஃபார் எவரி சாலிட்ஸ். பட் லோவர் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டென்ஸ் டு 0. அப்படி தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ஏன் அப்படி கிடச்சிது அப்படிங்கிறத வந்து டுலாங் அண்ட் பெட்டிட்ஸால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. தட் இஸ் அபவுட் ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். பட் ஐன்ஸ்டீன் இந்த கான்செப்டை வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தட் இஸ் த்ரூ திஸ் எக்ஸ்பிரஷன், ரைட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் படி ஸோ அவர் வந்து அந்த லோ டெம்பரேச்சரில் ஸோ ஏன் லோவர் ஆகுது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், ரைட். தட் இஸ் ஐன்ஸ்டீன் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் solids. Then the last point, classical physics fails to explain line spectrum of hydrogen atom, but through quantum physics we could successfully explain the concept of line spectrum of hydrogen atom. These are the important differences in terms of classical physics and quantum physics. இந்த கிளாசிக்கல் ஃபெயில்யூர்ஸை இல்லைனா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத கான்செப்ட்ஸை ஒரு நியூ ஃபிசிக்ஸால் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதோட பேஸே மேக்ஸ் பிளாங்கோட ஐடியா தான். தட் இஸ் இன் த இயர் 1900 டிசம்பர் 14. ஸோ அவர் ப்ரெசன்ட் பண்ண ஒரு பேப்பர், ஒரு ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிளில் தான் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அதை பற்றி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபெயில்யூர்ஸ் இல்லைனா வந்து இந்த மாதிரி சம் பாயிண்ட்ஸ் வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அபவுட் குவாண்டம் ஃபிசிக்ஸ், ரைட். ஓகே, ஸோ வித் திஸ் I will stop this session. Let me continue in the next part. Thank you.